முதல்ல வந்துட்டு இந்த டிவி நம்பர்களுக்கு நான் வந்துட்டு முதல்ல வணக்கத்தை சொல்லிக்கிறேன். யார் சொல்கிறதில்ல. ஆனால் அதே மாதிரி ஊடக நண்பர்களுக்கும் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக நடந்ததுன்னா, நம்ம சமுதாயத்தை இழிவாக பேசிய நமது பரமசிவத்தை வந்து கைது செய்யணும். கேவலமாக பேசியிருக்காரு. இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஊர்லேருந்து டெய்லியும் போட தூங்க முடியாமல் இருக்கிறோம். என்ன பண்ணுறீங்க மாவட்டம் அப்படின்னு கேட்குது. நிறைய பேர் வந்துட்டு நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கலந்து, அதுபோக பேரவையிலேருந்து வந்திருக்காங்க, சமய பேரவையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து கலந்து இது எல்லோரும் ஒட்டுக்காக சேர்ந்தது நம்ம பண்ணுறோம். எந்த ஒரு ஜாதி திட்டத்துக்கு நாங்கள் இல்லை. எல்லா சமுதாயம் ஒரே சமுதாயம் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். இது எதுக்காகன்னா, எல்லா அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறோம். எல்லா சமுதாயம் நமக்கு வேணும். நாம் எதையும் குறிப்பிட்டு திட்டத்துக்கு நாங்கள் சமுதாயத்தை வளர்த்தலை. நம்ம சமுதாயம் நல்லா இருந்தால் அடுத்த சமுதாயம் நல்லா இருக்கணும். ஒரு குடுக்கல் வாங்கலும் கூட பார்த்திங்கன்னா, அந்த சமுதாயத்தை நாங்கள் வாங்குகிறோம், அவங்க நம்மக்கிட்ட வாங்குகிறாங்க, அவங்ககிட்ட நம்ம தொழில் பண்ணுறோம், அவங்க எங்ககிட்ட தொழில் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு. இது வந்து ஒரு இழிவாக பேசியிருக்கான்னா அது எவ்வளவு கொடுமையாக இருக்குன்னு தெரியுங்களா? தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த பரமசிவன் பேசுகிறத வந்துட்டு தயவு செய்து எல்லாத்துக்கும் நீங்கள் அனுப்புங்க. அவரை கைது செய்யணும். அவர் கைது சொல்லி இது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். போராட்டம்னா பெரிய போராட்டம். இருங்க. பரமசிவம் வந்துட்டுங்க கோவை மாவட்டம் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆர்கே வந்து அவங்களுக்குள்ளே வந்துட்டு கண்ணனம் பரவருக்குமே கோயில் கமிட்டியில் வந்து அவங்களுக்கு பிரச்சனை. அவங்களுக்கு ஆதரவாக வந்துட்டு அவங்க வாட்ஸ்அப்பில் பரமசிவன் மெம்பரை வந்து அவர் வாட்ஸ்அப் போட்டு அனுப்பிவிட்ருக்கார். எனக்கு கேவலமாக பேசி அந்த வாட்ஸ்அப்பில் இப்போ நாங்கள் காட்ட முடியாது ஆச்சுங்களா. நாங்கள்லாம் மேலே கொடுத்துட்டோம். ரொம்ப கேவலமாக பேசி என்ன பேசியிருக்காருங்கன்னா, ஆடு மேய்க்கிற குடும்பம் நாய், திருடி திங்கிற நாய், குடும்ப ஜாதி வந்து கேவலமாக பேசியிருக்காரு. இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லை, செருப்பால் அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். ஏங்க செருப்பு எல்லோரும் தான் காலில் போடுற செருப்புங்க. எடுத்து அடிக்கிறதுக்கு அதை வந்து சாமின்னு தான் நம்ம நினைக்கணும். அவன் அடிக்கட்டும், யார் அடிக்கணும் அவங்கள போய் அடிக்கட்டும். எங்களை வந்து அடிக்கிறதுக்கு வந்து அவனுக்கு ரூல்ஸ் கிடையாது. அவன் ஒரு வக்கீலாக இருந்துட்டு இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு நான் கேட்குறேன். ஒரு வக்கீல் நீதி வழங்குற ஜட்ஜுக்கு முன்னாடி பேசுகிறவர் எங்களை வந்து அவதூறாக பேசுகிறதுக்கு என்ன இருக்கும்? எனக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பேச முடியவர்? நாங்கள் பார்த்து பேசுகிறவன் தாங்க மாட்டான். நாங்கள் மேலேயே சொல்கிறோம், உங்களுக்கு முன்னாடி யாருமே திட்டி பேசக்கூடாது, அந்த சமத்தை இழுக்காக பேசக்கூடாது. அவன் பேசியிருக்கிறான், அவனுக்கு தான் நாங்கள் இந்த பதிலடி கொடுக்க வந்திருக்கோம். அதான் சாமி, இது உள்நாக்கு வந்து என்னங்கன்னா, அந்த தர்மலிங்கேஸ்வரர் கோயில் இருக்குல்லங்களா, அங்கே வந்துட்டு நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவர் ஆர்கே தலைவர் அவர் வந்து டெஸ்டில் இருக்காங்க. அதில் வந்துட்டு கண்ணனங்கர் வந்து அங்கே இருக்கார். அவங்க வந்து எல்லாம் கலந்தான் பண்ணாங்க. இதில் வந்துட்டு பொய்யான புகார் கொடுத்து, யார் மேலே? ஆர்கே மேலே பொய்யான புகார் கொடுத்து கேஸ் போட்டு இதில் இருந்துட்டு அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதை மட்டும் பண்ணது மட்டுமல்ல, இவர் பேசுறதுக்கு என்ன இருக்குது? அது கண்ணனுக்கு அவருக்காச்சு. அவங்க கோயில் சபாசரம் அதை அவங்க பார்த்துட்டு போகட்டும். இவர் பேசுறதுக்கு என்ன கிடக்குது? அப்போ சமுதாயத்தில் என்ன வேணும் நீ பரப்பி விட்டுருவியா? உங்கள் சமுதாயத்தில் நாங்கள் பறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷத்தில் நாங்கள் பரப்பிடுவோம். அது வேண்டாம். நாங்கள் மறுதியாக கட்பட்டு ஊடக நண்பர்களுக்கு தெரிவிக்கணும், பத்திரிகை நிறுவனத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு வந்திருக்கிறோம். சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் போடுங்க, போடாமல் இருக்காதீங்க. சமுதாயத்தை வந்துட்டு மேலே வரல கொண்டு போகிறதுக்கு பாருங்கள்.